கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். உலகத்தில் பலவிதமான மனுஷங்களை நாம் டெய்லி வாழ்க்கை பயணத்தில் சந்திக்கிறோம். ஏதோ ஒரு தாக்கம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவங்களால நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுது. ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடுறது போல் மனுஷங்க ஓடினாலும் அந்த இலக்குகள் காணல் நீராக, அதாவது அர்த்தமே இல்லாததாக தான் இருக்குது. அப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவங்கள நம்ம கவனித்து பார்க்கும்போது அவங்கள குறித்து நமக்கு பரிதாபங்கள் தான் வரும். கர்த்தரை அறியாமல் மடியக்கூடிய ஜனங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுன்ற ஆவல் நமக்கு எழும். சத்தியத்தை அறியாத ஜனம் அழிகிறத பார்க்கும்போதெல்லாம் இந்த சத்தியம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நாம் நினைப்போம். இப்படி நினைக்கிற நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவங்க, உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவங்க, பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நடத்தப்படுறவங்கன்றதுல நமக்கு சந்தோஷந்தான். அப்படி இருந்தும் நாம் எத்தனை பேர் அதை உணர்ந்தவங்களாக வாழ்கிறோன்றது சவாலுக்குரிய கேள்விதான். பல நேரத்தில் நமக்கும் உலகத்தாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்ற கேள்வி நமக்கு எழும். அநேக வேளைகளில் அவங்களே நம்மளை விட நல்லா இருக்கிறதா தோணும் இல்லையா? அவங்க நமக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு அவல நிலையில் இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவங்க இருக்கிறோன்றத இன்றைக்கி கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நான் சமீபத்தில் வாசித்த ஒரு உதாரணத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அமெரிக்க அரசுடைய அதிபராக ஒருத்தர் 2 முறை மட்டும்தான் பதவியில் இருக்க முடியும். அதாவது 2 டேர்ம். ஒரு டேர்முக்கு 4 ஆண்டு மட்டும்தான், அதாவது 8 வருஷம். ஜார்ஜ் வாஷிங்டனுடைய 8 ஆண்டு காலம் முடிகிற வேலை வந்துச்சு. அவரை போல் நல்ல தலைவர் கிடைக்கவே இல்லை. அதனால் மூத்த செனட் உறுப்பினர்கள் அவர்கிட்ட வந்து அமெரிக்காவுடைய அரசியல் சட்டத்தை ஒருத்தர் 3 முறை பதவி வகிக்கும் வகையில் திருத்திடலான்னும், அதன் விளைவாக ஜார்ஜ் வாஷிங்டன் மேலும் 4 வருஷம் தொடர்ந்து பதவியில் இருக்கலான்ற ஆலோசனையும் அவர் முன்னாடி வச்சாங்க. அப்போ அவர் இப்படி சொன்னார், நானே 3வது முறையும் பதவி ஏற்றா ஜார்ஜ் வாஷிங்டனுக்கும் ஜார்ஜ் மன்னருக்கும் என்ன வித்தியாசம்? நான் நிச்சயம் இப்படி செய்ய மாட்டேன்னு மறுத்துட்டார். இப்படி சூழ்நிலையை காரணம் காட்டி ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தனக்கும் வாழ்நாள் முழுவதும் இங்கிலாந்து நாட்டை ஆளக்கூடிய ஜார்ஜ் அரசருக்கும் என்ன வித்தியாசன்ற கேள்வி எழுப்பி இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தாம் வித்தியாசமானவன்றதை உலகுக்கு வெளிப்படுத்தினார். இது போன்ற ஆணித்தரமான வாதங்களை அவர் முன்னாடி வச்சதுனாலேயே அமெரிக்காவில் இந்நாள் வரைக்கும் இந்த 2 முறை அப்படின்ற கொள்கையை யாராலையும் மாற்ற முடியாமல் இருக்குது. பிரியமானவர்களே, நாமளும் வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், சபைக்கு போகிறோம். ஆனால் நம்மளுடைய குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில் மற்ற மனுஷங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இருக்கிறதில்ல. காரணம், நம்மளுடைய செயல்களில் மாற்றம் வந்தது. ஆனால் சுபாவத்தில் நாம் இன்னும் பழைய மனுஷனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மேற்கண்ட உதாரணத்தை போல் நமக்கு இது போன்ற வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வோம். மற்றவங்கள பற்றியோ இல்லை நாட்டுடைய முறைகளை பற்றியோ பொருட்படுத்தவே மாட்டோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்தில் வித்தியாசமாக வாழ்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். யூத மக்களை கண்ட ஆமான் அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது என்று கண்டான். பவுல் ரோமாபுரியருக்கு ஆலோசனை தரும்பொழுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு ரோமர் 12:2 சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் கானானுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி மோசே அவங்கள பார்த்து, நீங்கள் விட்டு வந்த எகிப்து தேச மக்களைப் போல வாழாமலும் சுதந்தரிக்க போகிற கானான் மக்களைப் போல வாழாமலும் கர்த்தர் கற்பித்த கற்பனைகளின்படி வாழுங்கள்னு சொல்லி அனுப்புனான். இந்த உலகத்தார் எப்படி வேணும்னாலும் வாழ்வாங்க, நாம் வித்தியாசமாக வாழணும். அதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோன்றத ஆழமாக சிந்திச்சு நாம் உணரணும். நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் குணாதிசயத்தில் இருந்தாலே போதும். நம்மளுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை விட பெரிய சுவிசேஷம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளுடைய கெட்டுப்போன சாட்சியை வச்சுக்கிட்டு உலகத்தை திருத்த புறப்பட்டுடுறோம். சுபாவ மாற்றம் இல்லாத மனுஷன் சுவிசேஷம் சொல்ல தகுதியற்றவன். நம்மளுடைய குணத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய செயல்கள் நிலைச்சிருக்கும். நம்மளுடைய நடிப்பில் இருந்து வெளிப்படக்கூடிய செயல்கள் நீடித்திருக்காதுன்றத கவனத்தில் வைப்போம்.
தேவனுக்கு மகிமையான சாட்சியாக ஜீவிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன்.